இன்றைக்கி சுலபமான முறையில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து வெடித்ததும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேருங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேருங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிற்பாடு மசாலா பொருட்களை நம்ம சேர்க்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தாங்க. இந்த மிளகாய்த்தூளை தான் எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுவேங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மசாலாவை தான் நான் யூஸ் பண்ணுவேங்க. வேறு எதுவும் தனியாக வாங்குறது இல்லைங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அலசி வச்சுருக்கிற கறியும் சேர்த்துக்கோங்க. கறியும் அந்த மசாலாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறுங்க. பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்குங்க. இந்த மசாலா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த தண்ணி பிரிஞ்சு வர வரையும் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த அரிசி கழுவி வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, மொதல் தண்ணியை ஊற்றிடுவோம். 2வது தண்ணியை பார்த்திங்கன்னா நான் அதான் குழம்பு வைக்க யூஸ் பண்ணுவேன். அந்த நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. கெட்டியாகவும் வச்சுக்கலாம், தண்ணியாகவும் வச்சுக்கலாம். அவங்கவுங்க தேவைப்படுற பதத்தை பொறுத்ததுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைக்கிறேன். வச்சுட்டு மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். கொதிக்கும் போதே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி அதில் போட்டுருங்க. இப்போ குக்கர் போட்டு விசில் விடுங்க. நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் வர்ற வரையும் வந்தால் நல்லா வெந்துடும். 5லேருந்து 6 விசில் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடும் கறி. அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. 3 தேங்காய் பத்தை எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இது பொட்டுக்கடலை, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் எடுத்துருக்காங்க. இது 3யும் நல்லா அரைச்சி மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த குழம்புல விடுங்க. குழம்புல விட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் முட்டையை அவிச்சு வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி மசாலாலாம் போட்டு அதையும் செஞ்சிட்ருக்கேன். நல்லா குழம்பு கொதித்து வந்ததும் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. சுவையான மட்டன் குழம்பு ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மணிக்கு இன்றைக்கி லஞ்சே லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேங்க. சீக்கிரமாகவே